பார்க்குற எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. விருந்து வீட்டுக்கு வந்தோன்னா 2 நாள் நின்னோமா போனோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இங்கேயே டேரா போட்டுட்டா நான் என்னத்தை தான் பண்ண முடியும்? இதில் வேற ஆர்டர் ரூல்ஸு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு அண்ணன் வேற சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவரும் செய்து கொடுக்க வேண்டியதானே. எல்லா வேலையும் ஏன் தலையில் கட்டினா நான் எதை தான் பார்ப்பேன்? நம்ம போடாத வேஷம் கிடையாது, நடிக்காத நடிப்பு கிடையாது. ஆனப்புறமும் இவ வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறாளே. என்ன பண்ணலாம் வசந்தி? உனக்கு இப்படி ஒரு நிலைமை வர நினைச்சே நான் பார்க்கலையே. உன் வீட்டுல எல்லாம் நீ எப்படி இருந்தா? ராஜ மரியாதை, விடிஞ்சா சாப்பாடு, மதியம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, நல்ல தூக்கம், மறுபடியும் ரொட்டீன் வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்த எனக்கா இப்படி ஒரு சோதனை? இவளை இப்படியே விடியதும் சரியில்லை. நாளுக்கு நாள் ஆர்டர் போட்டுட்டுல இருக்கியா? நேற்றை சாயங்காலம் என்னட்ட பஜ்ஜி போட்டு சொல்லியா? நான் போட்டு கொடுத்து இவா தின்னணுமா? ஒரு நாடகத்தை போட்ட வேண்டியதான். என்னால தாங்க முடியலப்பா. இன்னைக்கு வரட்டு. வசந்தி வசந்தி வந்துட்டான் வசந்தி வாந்தினி. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். சொல்லுங்க. எங்க வசந்தி இருக்கா? காலையில ஒரு டீயை போடலையா? கேக்கலங்க. என்ன வசந்தி, என்ன பண்ணிட்டு இருக்கியா? நான் சும்மாவா இருக்கேன். என்ன பாருங்க. என்ன வசந்தி, என்னாச்சு? காலையில பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேங்க. கண்ணிலையும் கையிலையும் காலிலையும் செம அடி. முடியலங்க. பார்த்து போக கூடாதா வசந்தி? இப்படி அடிபட்டு வச்சிருக்கா? என்ன பண்றது? வா ஆஸ்பத்திரி போயிட்டு வரலாம். வேண்டாங்க, இப்பதான் அதுல இருந்த எண்ணெய் எல்லாம் கையிலையும் கண்ணுல எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். நாளை எலும்ப கூட முடியலங்க. என்ன பண்றது? ஐயே, இப்ப தங்கச்சி எழுப்பி காப்பி கேப்பாளே. என்ன வசந்தி பண்ணியது? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பொண்டாட்டி இப்படி அடிபட்டு இருக்கியா? தங்கச்சி எழுப்பி காப்பி கேப்பாளாம். ஆமா, தெரியாம தான் கேக்கேன். கோவப்படும் போது கண்ணுல பட்ட அடி தெரியல. அது கோவப்படும் போது நான் உங்களை முறைச்சு வைக்கேனா? அதான் அது வந்து உள்ளடியா, அதுல உள்ள போயிருது. எது எப்படியோ, இப்ப என்ன பண்றது? சரி, உனக்கு வேற இப்படி அடிபட்டு இருக்கு. நீ இரு, நான் அவளுக்கிட்ட இல்ல வேலையை செய்ய சொல்றேன். அவகிட்டனா? யார்கிட்ட? ஷியானா கிட்டயா? பாவம் பச்சை பிள்ளை, விளையாட கூடிய வயசு, அதான் வேலை செய்ய போகுது. எப்போ எப்பா அவானா அவா இல்ல, ரேவதிட்ட சொல்லி ரேவதி எல்லாம் செய்யட்டு. காலையில எழுப்பி விட்டு டீ போடாம இங்க இருந்து கதை விட்டுட்டு இருக்காங்க. அண்ணா ரேவதி வாமா, உன்னதான் நினைச்சேன், வந்துட்டா. என்னண்ணா டீயே இன்னும் போட்டு தரல? தலையெல்லாம் வலியா இருக்குண்ணா. ஆமா ஆமா, நல்லா வலிக்கா, நடிச்சிருவா அப்படியே. இல்ல ரேவதி, காலையில அண்ணி பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாலும். இப்ப பாரு எப்படி அடிபட்டு இருக்குன்னு. ஐயோ அண்ணி, இப்படி அடிபட்டு என்ன அண்ணி? பார்த்து எடுத்து போக கூடாதா? பார்த்துதான் போனேன் ரேவதி, அப்படியே வலிக்கு விழுந்துட்டேன். ஐயோ, இனி இதை சாக்க வச்சு நம்மள சமைக்க சொல்லிடுவோம் போல இருக்கே. ரேவதி அண்ணா, இது உமா அண்ணி 2 நாளாவே அங்கவான்னு கூப்பிட்டு இருக்காங்க அண்ணா. நான் போகலன்னு அவங்க தப்பா நினைப்பாங்க. நான் 2 நாள் அங்க போய் நிக்கட்டாண்ணா. ஓ, அங்க புரியா? சரிம்மா, அப்ப நீ 2 நாள் அங்க போய் நில்லு. அங்க போயிட்டு நான் அன்னிக்கும் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன்னா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. சரி ரேவதி. சரிண்ணா, நான் போயிட்டு வரேன். அண்ணி, நான் உமா அண்ணிக்கு விட்டு போறேன், நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. சரி ரேவதி. என்ன வசந்தி, உனக்கு இப்படி அடிபட்டு இருக்கு, தங்கச்சி பண்ண விட்டுட்டு போறா? ஆமா, இப்படிதான் விட்டுட்டு போவ. நான் தான் விழுந்து பார்க்கணும். ஆனா அவிய கருத்துல கரெக்டா தான் இருப்பாவ. எது எப்படியோ, சாப்பாடு எடுத்து தாரேன்னு தானே சொன்னா, தாரத வாங்கி சாப்பிடுனா. இவன் எல்லாம் மனுஷனா? எப்படி பேசிட்டு போறான் பாரு. அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் டிவிக்கு பக்கத்துல காசு வச்சுட்டு போறேன். உடம்பு கொஞ்சம் முடியாம ஏதாவது இருந்துச்சுன்னா உமாவையே சின்ன பொண்ணைய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா, சரியா? சரிங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியோ நம்ம போட்ட பிளான் செட் ஆயிட்டு. உமா வீட்டுல தான் இனி 3 நேரமா சாப்பாடு. அப்பா, இப்படியே போவோம் உமாளுக்கு வீட்டுக்கு. சரி ராகுல், டைம் ஆயிடுச்சு, நான் நீ கிளம்புறேன். அம்மனை பக்கத்துல தான் கோயிலுக்கு போனவ, இப்ப வந்துருவாவ. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா, வீட்டுல வேற தேடிக்கிட்டே இருப்பாவ. நான் கிளம்புறேன், நீங்க அத்தை கிட்ட சொல்லிருங்க. இவ்வளவு நேரம் இருந்துட்டா, கொஞ்ச நேரம் கூட இரா, அம்மா இப்ப வந்துருவாவ. சரி. அப்புறம் நேத்து நைட்டு நல்லா தூங்குனியா? தூங்குனேன். இனி எப்ப அரவிந்த் இங்க வருவா? இனி வரும்போது அவியலையும் கூட்டிட்டு வா. கண்டிப்பா ராதிகா, இனி வரும்போது நானும் அஜிதாவுமா தான் வருவோம். அரவிந்த். இதே நான் நீ கிளம்புறேன், வீட்டுல இருந்து போன் வந்துட்டே இருக்கு, நான் கிளம்புறேன். என்னத்த கொஞ்ச நேரம் கூட இரு மக்களே, காலையிலோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு போயிடலாம். வேண்டாம் அத்த, வீட்டுல அம்மா தேடிக்கிட்டே தான் இருப்பாவ. நான் போறேன் அத்த. இப்ப போட்டுமா, இனி அடுத்த வாரம் அவனும் ஒய்ஃபுமா வருவாவ. வரும்போது ஒரு வாரம் நின்னுட்டு தான் போவாவ. வாங்கிட்டு கேட்டதால
உன் வேலையை பார்த்து நில்லு. ஏன் அத்தை அஜிதாவை பத்தி பேசினாலே இவ்வளவு கோவப்படுறிய? ஆமா, பின்ன என் பிள்ளை இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தி இருக்கா. அதை நான் பார்த்து சிரிச்சுட்டா இருக்க முடியும்? அத்தை ராதிகாவே அவ மனசை மாத்திக்கிட்டு நல்லபடியா இருக்கா. நல்லா படிச்சுட்டு நல்லபடியா இருக்க பிள்ளைய நீங்க இத மாதிரி பேசி பேசி குழப்பி விட்டுறாதுங்க. அதுக்குள்ள மக்களே, நீங்க எதுவும் சொல்லண்டாம். நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு நான் மட்டும்தான் வரணும் அவளை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. அடுத்த வாரம் கூட்டிட்டு வா அவளைய. அத்தை நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா ஆமா, கூட்டிட்டு வா. நான் உனக்கு அத்தை தானே. ஒரு வாரம் நின்னுட்டு போங்க. விருந்து சாப்பாடு தரல இல்லையா? வாங்க. நீங்க இப்படி கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்ச அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? அதான் கூட்டிட்டு வான்னு சொல்லியாச்சு இல்லையா? கூட்டிட்டு வா. அதான் அம்மா சொல்லியாச்சுல அரவிந்த், கூட்டிட்டு வந்துரு. கண்டிப்பா ராகுல். சரியாத்த, இதே சந்தோஷத்தோட நான் போயிட்டு வரேன். பாய். பாத்து போயிட்டோம் மக்கா. அடிக்கடி இந்த பக்கம் வந்துட்டு எடுத்துட்டு போ. உன்னை விட்டா வேற யாருங்க கிடையாது. சரியா? சரியாத்த, நான் இங்க வராமல அடிக்கடி வரேன். பாய் ராதிகா. பாய். நீ வரும்போது அத்தையும் கூட்டிட்டு வாங்க. சரி, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். பாத்து போ மக்களே. சரியாத்த. என்னம்மா திடீர்னு அரவிந்தையும் ஒய்ஃபையும் கூட்டிட்டு வர சொல்லிட்டியா? கூட்டிட்டு வரட்டு.